கடக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கடக ராசி என்பவர்கள். இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடக ராசிக்கு ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல யாரும் இல்லை, 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடக ராசி அன்பர்களுக்கு பண மழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. எங்கே சார் அஷ்டம சனியில் நாங்கள் படாத பாடுபட்டுருக்கோம், பயங்கர கடன் பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி வலு பெற்றிருக்க போகிறார் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அங்கேயே சுக்கிரன், அங்கேயே புத பகவான், 3 கிரகம் 2ஆம் இடத்துல இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார். அப்போ தொழிலில் நீங்கள் எந்த தொழிலனா செய்யலாம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கலாம், ஒரு உணவு சார்ந்த தொழிலில் இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கலாம். அதேமாதிரி நிறைய கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா அட்வைசரி ஃபீல்டில் இருப்பீங்க. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய கடகராசி என்பவர்கள், அது யார் வேணால் இருங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் லாபகரமான மாதமாக இருக்க போகுது. பண வரவுகள் நிறைய வரக்கூடிய மாதமாக இருக்குது. அதுவும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான இடத்துலேருந்து பண வரவுகள் வரக்கூடிய மாதமாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணணும், அந்த வரவுகள்லாம் என்னென்னலாம் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன இடத்துலலாம் வர வேண்டியிருக்கு, நம்ம யாருக்கிட்ட கேட்டால் பணம் வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த மாதம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் அடுத்த நிலைக்கு ஒரு வரத்துக்கான ஒரு அற்புதமான மாதம். அது பேங்க் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க யார் வேணால் உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் மட்டும் சேரக்கூடாது, ரொம்ப முக்கியம். பார்ட்னர் மூலயமா பணம் தரேன்னு சொல்கிறாங்க, என்னை பார்ட்னராக சேர்த்துக்க சொல்கிறாங்கன்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை பணம் யாராவது போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. பார்ட்னரை மட்டும் சேர்க்கக்கூடாது, அது மட்டும் கவனமாக இருங்க. அப்போ எண்ணற்ற வகையில் வந்து பண வரவுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதேமாதிரி வேலை செய்கிறீங்க, வேலையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வேலையில் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நிறைய கடகராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா வேலை இழப்பு நிறைய நடந்திருக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கேப்பு பார்த்திங்கன்னா, எனக்கு சம்பளம் வாங்கி நான் ஒரு 6 மாதம் ஆகுது சார், வேலைக்கு போயே 3 மாதம் ஆகுது, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வேலை இழப்பிலிருந்து வெளில வந்து சம்பளம் இந்த மாதம் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் கடைசியில் வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க. சம்பளம் அடுத்த மாதத்துலேருந்து வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு வந்து வேலையில் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். நீங்கள் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஆஃபீஸில் மேலதிகாரிகளோட தொல்லை, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணாததுனால நிறைய கெட்ட பேர்லாம் கிடச்சிருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும்னு நினச்சாங்களோ அவங்களாம் விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்க போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, வீடு மாற்றம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மாதம். அப்போ வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் பண்ணலாம், வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க வீடு விற்கலாம், இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க இடம் விற்கலாம். அதனால் நிறைய பண வரவுகள் உண்டு. நான் முதலே சொல்லிட்டேன், பல வகையான வருமானம் உண்டு. அப்போ பல வகையிலும் உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் இருக்குன்னா அதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. இல்லை சார் நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்துருக்கேன் சார், நான் வெளில ரொம்ப நாளாக தரேன்னு சொல்கிறார், தரமாட்டார் சார், அப்போ இந்த மாதம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அவர் பணம் கொடுப்பாரோ அதெல்லாம் யோசித்து செய்யுங்க. அது எதை செஞ்சாலும் சரி உங்களுக்கு பண வரவுகள் வரும். நீங்கள் போய் நேரில் போய் கேட்கலாம், இல்லை அவர் பேரில் ஏதாவது புகார் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பணம் வரவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மாதம்.
நிறைய கடகராசியில் இருக்கவங்க வயதானவர்கள் பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த உடல்நிலை பாதிப்புகள் குறையக்கூடிய நேரம். அது சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டாக்டரை போய் ஒரு வாட்டி செக்கப் பண்ணுங்கள், திருப்பி டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பாடி கண்டிஷன் நல்லாவே இருக்கும். அதனால் உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய மாதம். பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு தேடுறீங்க அப்படின்னா 3 வாய்ப்பு வரும். நீங்களே என்னடா அது இத்தனை நாள் வேலை இல்லாமல் தான் திடீர்னு 2-3 வாய்ப்பு வருது, எதை சூஸ் பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சூஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, பேங்க் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு அதெல்லாம் செய்யலாம். நிறைய மாணவர்கள் வெளியூரில் போய் படிக்கிறதுக்கு, வெளிநாடுக்கு போய் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இல்லை சார் அஷ்டம சனியில் இருக்கும், ஒரு யோசனை பண்ணலாம். அஷ்டம சனி காலகட்டத்திலும் சில மாதங்கள் நல்லாயிருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம். நீங்கள் ஒரு பேங்க் லோன் எடுத்துகிட்டு போய் படிக்கணும்னு நினச்சாலும் படிங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த பேங்க் லோனை அழகாக கட்டிடுவீங்க, நல்ல கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அழகாக வேலையோடு திரும்பி இங்கே நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய பணத்தை நீங்கள் அந்த லோன்லாம் கட்டி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்துப்பீங்க, கவலைப்படாதீங்க. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறது அதெல்லாம் செய்யலாம், கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அந்த திருமண யோகம் கிடைக்கும். ஆனால் அதில் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டான ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோமா, கரெக்டான ஒரு பொண்ணை பார்க்குறோமா, கரெக்டாக வரன் தேடுறோமான்றதை கொஞ்சம் கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அந்த திருமணத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அவசரப்பட்டு ஏதாவது தப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, லேட் பண்ணாதீங்க, உடனே திருமணத்தை நடத்திடுங்க. அப்படி நடத்தலை அப்படின்னா அதில் ஏதாவது தடைகள் வரதுக்கான காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு நிச்சயம் பண்ணுறோன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாளே பண்ணிவிடுங்க, லேட் பண்ணாதீங்க. ஒரு வாரம் கழித்து பண்ணுறேன், ஒரு 15 நாள் கழித்து பண்ணுறேன், இவங்களை கூப்பிட்றேன், அவங்கள கூப்பிட்றேன்னு பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த திருமணத்தில் ஏதாவது ஒரு தடைகள் வரத்துக்குள்ள மாதமாக இருக்குது. அதுவும் கவனமாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே இல்லை சார், அஷ்டம சனியில் நான் பணம்லாம் கொடுத்து சில பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன், திருப்பி இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பணம் கொடுக்குற இடத்துல மட்டும் கவனமாக இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ அந்த ஆசை அதிகமாக இருக்கும்போதுனா தவறான முடிவுகள் எடுப்பீங்க. அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பணம் கொடுத்து எங்கேயும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து முயற்சி பண்ண முடியுமா பாருங்கள், ஏதாவது ஒரு கன்சல்டன்சி மூலிமா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பணத்தை மட்டும் கவனமாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அவங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்களா, வாங்கி கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் போகிற இடம் நல்ல இடமான்றது ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உங்களுக்கு அங்கேயே பிஆர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணேன், இதனால் கிடைக்கவே இல்லை, கம்யூனிகேஷனே வரமாட்டேங்குது, எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பிஆர் கிடைக்கிறதுக்கான மாதமாக இருக்க போகுது. வெளிநாட்டிலே சில பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்க, வேலையில் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க, வேலையில் ஒரு நெருக்கடியோடு இருக்கீங்க, அவங்களாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாம். நிறைய பேர் வேலை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுட்ருக்கீங்க, பேருக்கு தான் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கடகராசி என்பது இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் யோசித்து செய்ய போகிறீங்க. அந்த யோசனை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். இந்த 10ஆம் இடம் தொழில் சொல்லுவோம், 11ஆம் இடம் லாபம் சொல்லுவோம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்கள். ஏன்னா கடக ராசி அப்படின்னாவே அது ஒரு நீர் ராசி. அப்போ நீர் ராசியில் இருக்கவங்க கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க, இல்லை பணம் வராமல் போயிருக்கும். இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா இது லாங் ஸ்டாண்டிங் ஆர்டராக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த மாதம் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள்.
உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகணிகளுக்கு தசாபத்தி இருந்தால் பலன்கள் மாறுபடும். உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. ஏன்னா நிறைய கடகராசி என்பது என்னென்னா சுக்கிரதசை வந்தும் ஒன்றும் நடக்கலை, எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கடனில் மாட்டிக்கிட்டேன். நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள், பண விஷயத்தில் நிறைய இடத்துல ஏமாற்றங்கள்லாம் நிறைய கடகராசி என்பது அனுபவிச்சிருக்கீங்க. அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி நடக்கிறதுனால சில தவறான முடிவுகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு தப்பாக போயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் ஜாதகம் கொடுக்குறோம். அதேமாதிரி வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கணும் விருப்பப்படுறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.